அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா எப்படியாச்சும் இன்றைக்கி டைவர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பும்போது நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நைட்டு உன்னோட தாத்தா என்னோட கனவுல வந்தாங்க, இருக்கிறது நம்ம பேத்தி ஒரே ஒருத்தி, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி அமைச்சு கொடுக்க முடியலையா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணாரு. தாத்தா அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, குற்ற உணர்ச்சியில் நான் ரொம்ப அமைதியாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம இனியே என்ன பண்ணனா, பாட்டி நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சதை பற்றி பேச வேணாம், நடக்க போகிறத பற்றி பேசலாம், இன்றைக்கி கோர்ட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக சொல்கிறாங்க. கூடவே நம்ம கோபி வந்து சரி நானும் பாக்கியாவும் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை சொல்கிறாரு. உடனே எழில் என்ன பண்ணனா, என்னது நீங்கள் 2 பேர் மட்டும் போகிறீங்களா, நானும் வரேன் உங்களோட, என்னால் அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் பார்த்துட்டு இங்கே இருக்க முடியாது, கூட வரேன், அங்கே வந்து அந்த சுதாகர் ஃபேமிலியோ இல்லை நித்திஷாலியோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. உடனே கூடவே நம்ம செலின்னு ஒரு பக்கம் நானும் வரேன், நான் மட்டும் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், நான் வரேன் எழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கி வந்து டேய் எல்லோரும் இப்படி வந்துட்டால் எப்படி, அத்தையை மட்டும் இங்கே தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீங்கள் உன் பாட்டி கூட இரு, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு அங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம எழில் கோபி பாக்கிய இனியா 4 பேரும் சேர்ந்து கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம இனியா வந்து ரொம்பவே படபடப்பாகவும் இருக்கிறது நம்ம கோபி உணர்றாரு. அந்த சமயத்தில் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாலும் நம்ம இனியா என்ன பண்ணான்னா, டேடி தண்ணி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எழில் வந்து இனியாவுக்காக தண்ணி வாங்கிட்டு வர போயிருக்காரு. அந்த டைமில் நம்ம பாக்கியாவை கையை பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம இனியா. இதை பார்த்த கோபி வந்து முன் சீட்லேருந்து பின்னாடி போகிறாரு. பின்னாடி போய் இனியாவுக்கு ஆறுதலாகவும் இருக்கார். இனியா நீ ஒன்றும் கவலைப்படாத, எதை நினச்சி வருத்தப்படாத இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா வந்து சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவும் சொல்கிறாங்க. உடனே எழில் என்ன பண்ணனா, சரி டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுமே இன்னுமே நிதிஷ் ஃபேமிலியில் யாருமே வரல, ஒருவேளை வராமல் டிலே பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கோபி வந்து இல்லை இது ஃபஸ்ட் இயரிங்ஸில் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியும் சொல்கிறாரு. சுதாகர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ட்ராமா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.